அவளுக்குள்ள ஒரு இதாக இருந்துட்டு இருந்தது. இந்த இடத்துல நம்ம இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்கும்னு. அதில் என்னென்னா 2 பேரும் ட்வின்ஸாக இருக்கிறதுனால அச்சு அசப்பில் 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. பேச்சு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க ரிலேஷன்லாம் எங்களை தடுமாறுவாங்க. இது யார் அக்கா யார் தங்கச்சின்னு கூப்பிடுறது வந்து ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்குள்ள. அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி ஒற்றுமை இருக்குது. அப்போ அவளுக்கு ஒரு தப்பான ஒரு எண்ணம் வருது. அக்கா இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா அவங்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அக்காவை ஏதாவது பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து உட்காந்துடுறோம்னு சொல்லிட்டு அந்த செக்கில் கையெழுத்து போடுறது முதற்கொண்டு எல்லாமே வந்து அவள் ப்ராக்டிஸில் வந்து எல்லாம் இருந்துட்டு இருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு. அப்போது ஒரு தடவை வந்துட்டு அக்காவை வந்து பார்த்துட்டு எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு மிட் நைட்டில் யாருக்குமே தெரியாமல் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு அர்ஜென்ட் மேட்டருங்கிற மாதிரி வந்து அக்காவை ஆர்டர் பண்ணி அந்த பாடி எங்கேயோ மறைச்சி இது பண்ணி விட்டு இவ தான் அக்கா அப்படிங்கிற மாதிரி அடுத்த நாள்லேருந்து அங்கேயே இருந்துருவான். ஸோ யாருக்கும் எந்த சந்தேகம் வரல. அந்த அளவுக்கு வந்து அவள் பக்காவாக வந்து அக்கா மாதிரியே எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாமே செக்கு கையெழுத்து போடுறது அது இது எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட்